டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். குருக்கள் மடம் புதைக்குழியை தோண்டும் நடவடிக்கை நவம்பர் 24 ஒத்திவைப்பு. 1996 ஆண்டு கடத்தப்பட்ட வேன் மீட்கப்பட்டுள்ளது. தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்த முஸ்தீபு. எனது பயணம் அதிவிசேடமானது என்கிறார் மஹில ஜெயவர்தன. இனி விரிவான செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திணைக்கள தலைவரை நீக்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடத்தப்பட்டது. கொழும்பு விஹாரமாதேவி பூங்காவிலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை இந்த பேரணி நடத்தப்பட்டது. இலங்கை தேசிய மாணவர் சங்கமே இந்த பேரணியை ஏற்பாடு செய்திருந்தது. கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரினால் பதவி நீக்கப்பட்ட திணைக்கள தலைவரான வர்ணகுலேந்திரனை அப்பதவிக்கு நியமிக்குமாறும் மாணவர்களுக்கு எதிராக செயற்படும் உபவேந்தரை உடனடியாக நீக்குமாறும் கோரியே இந்த பேரணி நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு குருக்கள் மடம் புதைக்குழி தோண்டும் நடவடிக்கை நவம்பர் 24 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த புதைக்குழியை இன்று 18 தோண்டுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு களுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதி AM ரியால் ஜூலை 1 களுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து அதிகாரிகள் இன்று திங்கட்கிழமை வருகை தரவில்லை என்று களுவாஞ்சிக்குடி போலீசார் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதனை அடுத்து புதைக்குழி தோண்டும் நடவடிக்கையை நவம்பர் 24 நீதவான் ஒத்திவைத்தார். சித்தாண்டி பகுதியில் வைத்து 18 வருடங்களுக்கு முன்னர் கடத்தப்பட்ட வேன் ஒன்று கொழும்பில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 கைது செய்துள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். இந்த வேன் 18 வருடங்களுக்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளினால் கடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கம்பா வெலிவேரியா பகுதியில் உள்ள பாதையோரத்தில் வாகன விற்பனை சந்தை ஒன்றிலேயே இந்த வேன் கைப்பற்றப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் புதன்கிழமை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் ஏற்பாட்டிலேயே இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது. போராட்டத்தின் முடிவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்குமாறு எமது கட்சி சார்பான மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளிக்க உள்ளோம் என்று முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் சுதர்சிங் விஜயகாந்த் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்ட தகவலை தெரிவித்தார். எனது டெஸ்ட் கிரிக்கெட் பயணம் அதிவிசேடமானது என இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து இன்றுடன் ஓய்வு பெற்றுக் கொண்டவருமான மஹில ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இன்றைய நாள் எனக்கு ஒரு சோகமான நாள் என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற பாகிஸ்தானுடனான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அரைச்சதத்தை பூர்த்தி செய்து கொண்ட நிலையில் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளிலிருந்து மஹில ஜெயவர்தன இன்றுடன் ஓய்வு பெற்றுக் கொண்டார். அவரின் இறுதி டெஸ்ட் போட்டியினை பார்வையிடுவதற்காக SSC மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்களுடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கலந்து கொண்டு மஹில ஜெயவர்தனவுக்கு வாழ்த்தி விடை கொடுத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.